உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னடா தனியா வந்திருக்க? ஏதாவது சண்டை போட்டாங்களா? இல்ல. என்னங்க இது? இவன் முகமே சரியில்லை. இப்ப இதுக்கு நேரம் கெட்ட நேரத்துல வந்திருக்கான்? அதானே, என்னன்னு தெரியலையே. அவங்கிட்ட பேசவே பயமா இருக்குமா? டேய், எங்க இருந்துடா பணத்தை எடுத்த? சிலிண்டர் வரும், பால்காரனுக்கு தரணும். அந்த பணத்தை நீ எடுத்த? செலவுக்கு பணம் இல்லைன்னு எடுத்தேன். ஏன் என்ன ஒரே அடியா துரத்தி விடலான்னு பாக்குறீங்களோ? அப்படியெல்லாம் இல்லடா. டேய் ஒரு நிமிஷம். என்னடா உடனே கிளம்பிட்ட? இப்ப என்னமா வேணும் உனக்கு? என்னடா நடக்குது? நீ போன அப்புறம் ஒரு போன் கூட பண்ணலையேடா. இப்ப என்ன தெரியணும் உனக்கு? இன்னும் பேசல. இன்னுமாடா? அவ உன் கூட பேசலன்னா ஆளுக்கு ஒரு மூலையா உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? டேய், அவ பேச மாட்டான்னு சொல்ற, நீ எதுக்குடா அங்க உட்கார்ந்துட்டு இருக்க? உனக்கு என்ன எரியுது? என்னடா இப்படி பேசுற? எதுக்காக அங்க போனனோ, எனக்கு அந்த வேலை முடியணும். அது வரைக்கும் நான் அங்கதான் இருப்பேன். சொன்னா கேளுடா. மனசுல வன்மத்தை வச்சுட்டே இருக்காத. அவகிட்ட கொஞ்சம் பேசி கீசி சமாதானப்படுத்த பாருடா. 4 தடவை பேசினா கரையாத பொம்பளை மனசுன்னு ஒண்ணும் இல்லடா. கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா அவகிட்ட 2 வார்த்தை பேசு. பதில் சொல்றாலோ இல்லையோ, பேசிக்கிட்டே இருடா. அவ மனசு மாறுவா. அப்பப்ப அந்த பொண்ணுக்கு புடிச்சது எதையாவது வாங்கி கொடுறா. இப்ப எதுக்கு 2 பேரும் இப்படி இரிட்டேட் பண்றீங்க? உன் நல்லதுக்கு தானப்பா சொல்றோம். அந்த பொண்ணை விட முக்கியம் உன் வேலை. எப்படியாவது சண்முக கிட்ட பேசி அதே வேலையை திரும்பி வாங்க பாருப்பா. உன்னை நீயே பாத்துக்கவாது உன் வேலை வேண்டாமா? இப்படி பேசி பேசி என்னத்த செய்ய? இப்படி இதை செய் அதை செய்ய அவசரப்பட்டுதான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். கைய ஓங்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். கடுப்ப கிளப்பாதீங்க. எதுக்குடா இப்ப சைக்கோ மாதிரி பேசுற? ஆமா, சைக்கோ தான். இப்ப என்ன அதுக்கு? என்ன வேணும் உனக்கு? நான் கிளம்புறேன். டேய் இருடா. முகமே அருள் இல்லாம இருக்கேப்பா. சாப்பிட்டியா? தட்டாம்பயிறு சோறு வச்சிருக்கேன்பா, உனக்கு பிடிக்கும்ல. வாப்பா, ஒரு வாய் சாப்பிட்டு போறியா? எனக்கு பசிக்கல. டேய், அந்த ரத்னா என்னதான் நினைக்கிறான்னு உனக்கு தெரியுதாடா? அத பத்தி உனக்கு என்ன? அவ என்ன வேணா நினைக்கட்டும். உலகத்திலே பெரிய மகாராணின்னு கூட நினைக்கட்டும். அத பத்தி எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. அவளுக்கு இருக்கிறது 2 வாய்ப்பு தான். ஒண்ணு, அவ என் கூட வாழணும். இல்லையா, வாழ்நாள் முழுக்க நிம்மதி இல்லாம புழுங்கி புழுங்கி சாவணும். அந்த வீட்டுல இருந்து அவங்க என்ன துரத்தினாலும் அவன் நிம்மதியெல்லாம் கெடுத்துட்டு தான் நான் அங்க இருந்து வருவேன். அவ இடம் கொடுத்திருக்கிறது அவ ஆசையா வளர்க்கிற நாய்க்குட்டிக்கு இல்ல, பாம்புக்கு. ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் பாம்பு கொத்தாம விடாது. நானும் அதேதான். நான் கிளம்புறேன். என்னங்க இது? ஹலோ. முடிச்சிட்டிங்களா ஏட்டையா? சரி. பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வீட்டுக்கு போகிறப்ப என் வீட்டில் கொண்டாந்து கொடுத்துருங்க. நான் அதை படித்து பார்த்துட்டு காலையில் கையெழுத்து போட்டுவிடுதேன். சரிங்களா? சரி, வச்சுட்டுமா? என்ன இன்ஸ்பெக்டர் ஐயா, இப்பெல்லாம் வீட்டுக்கார அம்மாக்கு பூ வாங்கிட்டு போறது இல்ல? ஒரு 2 முழம் பூ. சரிங்க ஐயா. இல்ல 10 முழமா கட்டிடுங்க. சரிங்க ஐயா.
பெட்ரோல் இருக்கு. ச்சே, இப்ப என்ன பண்றது? இந்தாங்க ஐயா. ஆ. ம். வெங்கடேஷ், என்னாச்சு? வண்டி ரிப்பேரு, ஸ்டார்ட் ஆகல. மெக்கானிக்கை கூப்பிட வேண்டியதானே? அவன் காலையில தான் வருவான். சரி, வண்டி இந்த கோயில் வாசல்ல விடுங்க, லாக் பண்ணிடுங்க, காலையில எடுத்துக்கலாம். நானும் வீட்டுக்கு தான் போறேன், 2 பேரும் சேர்ந்தே போவோம், வாங்க. சரி. அம்மா, வண்டி இங்கே நிக்கட்டும், காலையில எடுத்துக்கிறோம். நான் பாத்துக்கிறேன் ஐயா. சகல, அதை என்கிட்ட கொடுங்க, நான் கையில வச்சிருக்கேன். இந்த கையில் வச்சுக்கோங்க. போலாம், ஏறுங்க. ஒரு என்னாச்சு? நிமிஷம் இறங்குங்களேன், இறங்க. சகல, சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? கல்யாணம்னு வந்தா பிரச்சனை வரத்தாங்க செய்யும். நாம தான் விட்டு கொடுத்து போகணும். வாழ்க்கை இல்லையா? கொஞ்சம் விட்டு கொடுத்தா போதும், எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். நான்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, கந்து கணக்கு இல்லாம தப்பு பண்ணியிருக்கேன். நான் ரத்னாவை லவ் பண்ணது, அவளை டார்ச்சர் பண்ணது எல்லாமே உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும், ரத்னாவே சொல்லியிருக்கா. அது என்னமோ தெரில, சின்ன வயசுல இருந்தே அவ மேல ஒரு இது இருந்துச்சு. அவகிட்ட கெஞ்சி பார்த்தேன், மிரட்டி பார்த்தேன், ஏன் திருட்டுத்தாலி கூட கட்ட பார்த்தேன். அவ கொஞ்சம் கூட அசரவே இல்லையே. அவ்வளோ டார்ச்சரையும் தாங்கிக்கிட்டு உங்களைத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு அவ்வளோ பிடிவாதமா இருந்தா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.